இன்னைக்கு நம்ம பூண்டு வடகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பூண்டு வடகத்துக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா 4 பச்சை மிளகாய், பூண்டு 10 to 12, பெருங்காயம் நல்லா ஒரு பெரிய டீஸ்பூனில் எடுத்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தாதுன்னா நீங்கள் இன்னும் ஒரு 4 மிளகாய் கூட வச்சுக்கோங்க. அரிசி புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி நான் 4 கப்பு ஊற வச்சுருக்கேன், ஒரு 4 மணி நேரம். இப்போ இந்த அரிசியை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் பூண்டை அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த மாவை குழாயில் வச்சு புளியும் போது இந்த பச்சை மிளகாய் நீங்கள் வடிகட்டாமல் போட்டிங்கன்னா அது அடைச்சிக்கிட்டு ஒழுங்காகவே வராது. இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த ஜூஸை நம்ம வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அது வடிகட்டி எடுத்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கிரைண்டரில் நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அதை அரையும் போதே நம்ம அந்த பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ஜூஸை இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் 1 டீஸ்பூன் இதில் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதுதான் இந்த மாவுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது நல்லா மாவு வெண்ணெய் மாதிரி அரையணும். சப்போஸ் நீங்கள் உப்பு இப்போ போட்டு பத்தலை அப்படின்னா மாவு கிண்டும் போது நீங்கள் அதை நம்ம வாயில் வச்சு பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், மாவு நல்லா வெண்ணெய் மாதிரி நல்லா அரைஞ்சி வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வடவும் வரும். இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் அரைச்சாச்சு. இப்போ அதை வலித்து நல்லா அடிகனமான ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் அடிகனமான ஒரு பாத்திரத்தில் அந்த மாவை வலித்து அதோட நான் ஒரு 3 to 4 கிளாஸ் தண்ணி விட்டு இதை இந்த மாவை நல்லா கிண்டுறேன் நான். இப்போ நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் நீங்கள் விட்டுட்டு எங்கேயாவது நீங்கள் வேறு வேலை பார்த்தீங்கன்னா அது மாவு அடிப்பிடிச்சிக்கும். இப்பயும் தான் நல்லா கட்டி விழுவும். பட் இருந்தாலுமே நம்ம கட்டியே கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோக்கு அழுத்தி கிண்டுறோமோ அவ்வளோ கட்டி வராமல் உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் நல்லா அழுத்தி இது பண்ணணும். பாருங்கள், இப்போ நல்லாவே கொஞ்சம் கட்டி விழுந்திருக்கு. இப்போ நம்ம கட்டையில் கரண்டி இருந்தால், சப்போஸ் உருண்டை கட்டை, ஊர்லலாம் உருண்டை கட்டையை வச்சு கிண்டுவாங்க அந்த கட்டி விழுவாமல் இருக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், இது நல்லா கட்டி விழாமல் இப்போ நான் ஒரு அளவுக்கு இது பண்ணியாச்சு. இப்போ இதை தண்ணி எல்லா சைடும் வலிச்சு விட்டு அதை நான் மூடி வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் அது வெந்தோடனே நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஈர துணியை நினச்சி நம்ம ஒரு இதில் போட்டுட்டு அதை மாவு நம்ம உங்களுக்கு எந்த குழா வச்சுருக்கீங்களோ அந்த குழாயில் நீங்கள் இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 நாள் நல்லா காயணும். நல்லா காய்ஞ்சாதான் உங்களுக்கு வடகம் நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், நான் 3 நாள் இது காய வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், வடகம் ரெடி ஆகிருக்கு. இந்த வடகம் எப்படியும் உங்களுக்கு வீட்டில் 4 பேர் இருந்தால் ஒரு மாதம் இந்த வடகம் கண்டிப்பாக வரும். இப்போ பாருங்கள், வடகம் எண்ணெய் காய வச்சு அதில் நான் வறுத்துருக்கேன். நல்லா பொரிஞ்சு வருது. இது பூண்டு வடகம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. எங்கள் வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.